Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல 10 நிமிஷத்திலே எலுமிச்சைப்பழம் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யும் பொழுது வீடே மணக்கும், அவ்ளோ ஒரு டேஸ்டா இருக்கும், வேற லெவலா இருக்கும். ஒரு முறை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ தேடி வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுவீங்க. அவ்ளோ ஒரு டேஸ்டா இருக்கும். முக்கியமா இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏத்த ரெசிபினே சொல்லலாம். அவ்ளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 8 பல்லு பெரிய தேங்காய் இருக்கும்ல, அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு, இந்த சைஸ்ல இஞ்சி வந்து ஒரு 5 போல எடுத்துருக்கேன். 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள். இதை வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை கொஞ்சம் அப்படி பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது, அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. நான் சாதத்தில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன், நல்லா ஆற வச்சும் வச்சுருக்கேன். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா வேகணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை வந்து உள்ளே இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு அந்த சாரை மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க, இல்லைனா வந்து கசக்கும். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் சாதம் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுங்க. ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. அவ்வளோதான். நல்லா மணக்க மணக்க இந்த செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்க வீடே மணக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான எலுமிச்சைப்பழ கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, வேற லெவலாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். நான் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமாக லஞ்ச் பாக்ஸ்க்கு காலையில் ஒரு ஏற்ற ரெசிபினே சொல்லலாம். அப்படி செய்து கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வறுவல் செய்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.